வீடியோவில் வந்துட்டு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு பார்ட்டிகளோட கலெக்ஷன் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகிருக்கும். அதை தான் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் அதை பற்றி அதுக்கு சில குவான்டிட்டிஸ் இருக்கும், சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதை பற்றி படிக்கிறது தான் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அண்ட் ரொட்டேஷனல் மோஷன்னா ஒரு பாடி வந்துட்டு சர்க்குலர் மோஷன் இல்லைனா ஒரு ரொட்டேட்ரியாக மூவ் ஆகும்போது சில ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரொசஸ் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொட்டேஷனல் மோஷன் கண்ட்ரோல் வரும். ஸோ இப்போ இதில் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் மெயினாக ஃபஸ்ட்டு வர என்னென்னா சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்னென்னா, ஒரு பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வேறு வேறு இடத்துல பார்ட்டிகல்ஸ் அப்படியே இருக்கும். அதெல்லாம் கலெக்டிவாக சேர்ந்து ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். இமேஜினரி ஆக்சுவலி அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்க பாயிண்ட்டு தான் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு பாடிக்கு வேரியாகும். இப்போ சிம்பிள் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அதோட சென்டர் தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்துடும், அதுக்கு அதோட சென்டர் வந்துடும். அண்ட் ஸ்கொயருக்கும் அதோட சென்டர் வந்துடும். பட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு வந்து, அதாவது கஷ்டமாக இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்துட்டு மாறும் சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ சென்டர் ஆஃப் மாஸோட கோஆர்டினேட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறது இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிக்கணும். எப்படின்னா, இப்போ ஆறுங்கிறது ஒன்றும் இல்லை, பொசிஷன் வெக்டர். ஸோ இப்போ பொசிஷன் வெக்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்துட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கிளோட மாஸ் இன்ட்டு அதோட பொசிஷன் வெக்டர் ப்ளஸ் செகண்ட் பார்ட்டிக்கிளோட மாஸ் இன்ட்டு அதோட பொசிஷன் வெக்டர் டிவைடட் பை அந்த ரெண்டு பார்ட்டிக்கிளோட மாஸ். ஓகே, ஸோ இப்படி டிவைட் பண்ணால் இதோடது கண்டுபிடிச்சிடலாம். இதே மல்டிபிள் இதுக்கு வருதுன்னா, அதாவது ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஓகே, அதே ஒரு நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னா 1 2 3 அப்படியே போய் n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ வேணால் இருக்கலாம். அவ்வளோ பார்ட்டிகல்ஸ்க்கு அதோட ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணி அதை டிவைட் வந்து ஒவ்வொருத்தரோட மாஸ் அடிஷன் பண்ணி பண்ணும். ஓகே, இந்த அடிஷன் ஆகி வர்றது தான் இந்த சம்மேஷனுங்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதில் இந்த ஐனா ஒன்றும் இல்லை. இப்போ ஐங்கிறது 1 to n. ஓகே, வேரி ஆகும். அது வந்துட்டு ஒரு வேரியபிள் m1 r1 to அப் டு mn rn. ஓகே, அதே மாதிரி தான் கீழே. அண்டு m வந்துட்டு டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா, இப்போ m1 m2 m3 இப்படியே ஆட் பண்ணி ஃபைனலாக என்ன வரும்னா, இந்த ஒரு பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எல்லா பார்ட்டிகல்ஸும் தான் எடுப்பீங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா பார்ட்டிகல்ஸோட மாஸும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மொத்த பார்ட்டிகளோட மாஸ் வந்துடும். அந்த மொத்த பார்ட்டிகளோட மாஸ் வந்துட்டு கேபிட்டல் எம்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இதுக்கு பதிலாக கேபிட்டல் எம்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிராஃபில் எப்படி வரும்னா, இப்போ ரெண்டு பாடிஸ் இருக்குது. இது வந்துட்டு ஒரு ஸ்மாலர் பாடி, இது வந்துட்டு ஒரு பெரிய இது இருக்குது. ஸோ இதோட மாஸ் வந்துட்டு m1 அண்ட் இதோட மாஸ் வந்துட்டு m2. ஓகே, அவங்களோட கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு x1 y1. ஓகே, இந்த ஆரை வந்துட்டு பொசிஷன் வெக்டர், அதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ் ஒய் இசட், இப்போ 3D வந்துச்சுன்னா 3மே வரும், 2Dனா 2 வரும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் சிஎம்னா, அதாவது சென்டர் ஆஃப் மாஸோட எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும்னா xcm ஈக்குவல் டு m1 இன்ட்டு அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டிகளோட எக்ஸ் கோஆர்டினேட் ப்ளஸ் m2 இன்ட்டு செகண்ட் பார்ட்டிகளோட எக்ஸ் கோஆர்டினேட் பை அந்த மாஸ். ஸோ இந்த இப்போ ஃபஸ்ட் பார்ட்டிகளுக்கு வந்துட்டு x1 y1 வரும், செகண்ட் பார்ட்டிகளுக்கு x2 y2 வரும். ஓகே, அண்ட் r2ங்கிறது செகண்ட் பார்ட்டிகளோட பொசிஷன் வெக்டர், r1ங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட பொசிஷன் வெக்டர், அண்ட் rcmங்கிறது அந்த சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன் வெக்டர். அண்ட் இதுக்கு ஒரு கோஆர்டினேட்ஸ் வரும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ எப்படி பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இருந்துச்சோ அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்துட்டு ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது. ஸோ இப்போ வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இப்போ இதுக்கு எப்படி பண்ணாங்களோ, இந்த m1 r1 m2 r2, ஆறுங்கிறது இப்போ பொசிஷன் வெக்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி m1 v1ங்கிறது இங்கே வந்துட்டு வெலாசிட்டி, அண்ட் வெலாசிட்டிக்கு டைரக்ஷனும் இருக்கும், இதுங்கிறதுனால வெக்டர். ஸோ அதுக்கும் வெக்டர். ஸோ m1 v1 ப்ளஸ் m2 v2 அது mn வரைக்கும் வந்து அதே மாதிரி மாஸால் டிவைட் பண்ணும். அண்ட் ஆக்சலரேஷன் வெக்டர் அண்ட் அகெயின் ஆக்சலரேஷன் m1 a1 ப்ளஸ் m2 a2 அதே மாதிரி பண்ணி அண்ட் மாஸால் டிவைட் பண்ணும். ஸோ இதை சிஎம்னாலே இப்படி வந்துடும். அதாவது சென்டர் ஆஃப் மாஸ்னாலே அந்த ஒரு பார்ட்டிகளோட மாஸை ஒரு பார்ட்டிகளோட பொசிஷன் இல்லை வெலாசிட்டி ஒரு ஆக்சலரேஷன் ப்ளஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கு பண்ணி டோட்டல் மாஸால் டிவைட் பண்ணும். ஸோ இதுதான் அது. அண்ட் இப்போ ரொட்டேஷ்னல் இதுக்கு வந்தால் எப்படி நார்மல் இதில் வந்துட்டு டிஸ்டன்ஸ், டைம், இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், மொமெண்டம், மாஸ் இருக்கோ அதே மாதிரி அதுக்கு ஒரு ஈக்குவலண்ட்டாக
ஈக்குவலண்ட் இல்லை, அதே இது ஆங்குலர் இதில் அப்படியே மாறும். ஸோ இப்போ டிஸ்டன்ஸுங்கிறதுக்கு தீட்டா வரும், எவ்வளோ தீட்டா கவர் பண்ணியிருக்கோங்கிறது. ஓகே, இப்போ சர்க்கிளில் தான் மூவ் ஆகும். ஓகே, ரொட்டேஷ்னல் ஒரு சர்க்குலர் மோஷனுங்கிறது சர்க்கிளில் தான் மூவ் ஆகும். ஸோ இப்போ சர்க்கிளில் மூவ் ஆகும்போது எப்படி நீங்கள் எவ்வளோ கவர் ஆயிருக்குன்னா தீட்டா வழியாக தான் கண்டுபிடிக்கணும், இவ்வளோ தீட்டா கவர் ஆயிருக்கு, அண்ட் அதுதான் டிஸ்டன்ஸ்னு இங்கே எடுத்துக்கோங்க. ஓகே, அண்ட் டைமுங்கிறது மாற்ற முடியாது, டைம் அப்படியே தான் வரும். அண்ட் இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது அதாவது ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி, அது வந்துட்டு ஒமேகா நாட்னா இனிஷியல், அண்ட் ஒமேகானா ஒரு ஒமேகா டிங்கிறது ஃபைனல். ஓகே, அண்ட் ஆல்ஃபாங்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன், அண்ட் டவுங்கிறது ஓகே டார்க், எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ டார்க்கு தான் ஆங்குலர் இதில் ஃபோர்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ இப்போ லீனியர் மொமெண்டம், சாரி எல்லுங்கிறது ஆங்குலர் மொமெண்டம், அண்ட் பிங்கிறது தான் லீனியர் மொமெண்டம். ஸோ லீனியர் மொமெண்டம் இங்கே ஆங்குலர் மொமெண்டம் அதுக்கு கம்பேரபிளாக, அண்ட் மாஸ் வந்துட்டு இனர்ஷியாவுக்கு கம்பேரபிளாக வரும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ஏன் கம்பேரபிளாக வரும்னா, இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, அதில் என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் இதை இன்வால்வ் ஆகி வருதோ அந்த ஈக்குவேஷன்ஸில் இதுக்கு பதிலாக நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணி வந்தாலும் வரும். ஓகே, இப்போ விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, அதுக்கு வந்துட்டு ஒமேகா டி ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி. ஸோ ஓகே, ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் எஃப்ங்கிறது ஓகே டவ் இன்ட்டு டவ் இஸ் ஈக்குவல் டு எம்முக்கு ஐ வரும் இன்ட்டு ஆல்ஃபா. இப்போ இது மொமெண்டம் ஈக்குவல் டு எம்வியா, அதுக்கு வந்துட்டு ஆங்குலர் மொமெண்டம் வந்துட்டு இனர்ஷியா மாஸ் இன்ட்டு ஒமேகா ஐ ஒமேகா. ஸோ இந்த மாதிரி வரும்.